வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேட் தான் பார்க்க போறோம். நம்முடைய சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்பே நான் பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்யும் பொழுது கோவப்பட்டு விட்டு அதன் பிறகு அதை தீர்த்து கொள்ள செல்கிறீர்கள் தவிர மீண்டும் கோவப்பட மாட்டார்கள். அதை சொல்லி காமிக்க மாட்டார்கள். உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தவங்க உண்மையா இருக்காங்க, நிஜமாவே உங்களை விரும்புறாங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மிஸ்டேக் வருது. நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அவங்க கோவப்படுறாங்க, சண்டை போடுறாங்க, அதை திருத்திக்கோ அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும், உண்மையானதா இருக்கும். பட் அதே ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லி சொல்லி காமிச்சு குத்தி காமிச்சிட்டே இருக்காங்கன்னா காரணம் அவங்க உங்களுடைய மனசை நோகடிக்க பாக்குறாங்க. அண்ட் அவங்க உங்க லைஃபை விட்டு போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் மறுபடியும் அதே ஒரு விஷயத்த வச்சு உங்கள்கிட்ட சண்டை போட மாட்டாங்க. ஒரு காரணம் இருக்குதுன்னா அதே காரணத்தை வச்சு அகைன் சண்டை போட முடியுமா? இல்லை வேற ஏதாவது சண்டை வரும்போது அதை சொல்லி காமிக்க முடியுமா? முடியாது. அப்படி பண்றாங்கன்னா அவங்க உங்களை இடத்துல பிளேம் பண்றாங்க அப்படின்ற அர்த்தம். உங்களை உண்மையாக விரும்பும் ஆணை நீங்கள் சந்திக்கும் பொழுது அந்த ஆண் ஏதாவது பேசி ஏதாவது காரணம் சொல்லி உங்களை அவருடன் இருக்க வைப்பார்கள் அதிக நேரம். நீங்களும் அவங்களும் விரும்புறீங்க. நீங்க ஒரு 6 மந்த்தா விரும்பியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் மீட் பண்ண வரீங்க. மீட் பண்ண வரும்போது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உண்மையான அன்பு இருக்கும் பொழுது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒழுக்கமான டைமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் தப்பாக உங்களை கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறது, பப்ளிக் பிளேஸில் தவறு நடந்துக்கிறதுன்னு இல்லாமல் உங்க கூட பேசுறது, முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் போகிற விஷயம்னா கையை பிடிக்கிறது. அதுக்கு மேலே எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதில் ஏதோ தப்பு இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கோவப்படும் போது கண்ணீர் விடும்போது அவர் முதலாக வந்து உங்களை சமாதானம் செய்வார்கள், அப்படியே விட்டு செல்ல மாட்டார்கள். எந்த ஒரு ஆண் உண்மையா விரும்புகிறாங்களோ அவங்க கோவப்படும் போதும் கஷ்டப்படும் போதும் அவங்க உங்களுக்காக இருப்பாங்க ஆளா. நீங்க கோவப்பட்டு சண்டை போட்டு போறீங்க அப்படின்ற போது விட்டுட்டு போறக்கூடிய நபர்களாக இருக்க மாட்டாங்க. அது ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் சரி. ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா சண்டை வருது பிரச்சனை வருதுன்னு விட்டுட்டு போகும்போது விட்டுட்டு போட்டு போ எனக்கு தேவையில்லை அப்படின்னு விட மாட்டாங்க. அந்த டைம்ல உங்களை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. காரணம் அவ்வளவுதான் கோவம் இருந்தாலும் எவ்வளவுதான் சண்டைகள் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச பொண்ணு இப்படி போறாங்களே, நமக்கு பிடிச்ச பையன் இப்படி போறாங்களேன்ற ஒரு மன ஃபீலிங் வரும். கண்டிப்பா அவங்க உங்கள்கிட்ட தேவை வந்து கெஞ்சுவாங்க, பேசுவாங்க. பண்ணலைன்னா உங்களோட விஷயம்தான். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் புரிந்து கொண்டு உங்களுடன் துணையாக உங்கள் வாழ்க்கையில் வழிகளை பகிர்ந்து கொள்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லோரோட லைஃப்லையும் இந்த விஷயம் கிடைச்சிச்சுன்னா கிடையாது. லவ் மேரேஜ் தான் பண்ணியிருப்பாங்க, லவ் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி கொஞ்சம் வருஷம் நல்லாவே வந்திருப்பாங்க. பட் என்னன்னா அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய வழி இருக்குன்ற கஷ்டம், ஒரு ஃபீலிங், அதை ஷேர் பண்ணுறது கூட அவங்க இப்போ தயாராக இருக்க மாட்டாங்க. நம்ம சொல்லலாம் நினச்சி ட்ரை பண்ணுவோம். எனக்கு தூக்கம் வருது, நான் வேலையாக இருக்கேன், எனக்கு பிஸியாக இருக்கேன், எனக்கு டைம் இல்லையா, உனக்கு வேறு வேலை இல்லையா, இதே தான் சொல்லிக்கிட்டு அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு எரிஞ்சு விடுவாங்க. ஏன்னா நமக்கு அவங்க மேலே இந்த இன்ட்ரெஸ்ட் போயிருக்கும். பட் உண்மையாக இருக்கிறவங்க அந்த மாதிரி தப்புகளை பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு துணையாக எப்பவுமே இருப்பாங்க. அதான் ரிலேஷன்ஷிப். நீங்கள் ஒரு தவறு செய்திருந்தாலும் உங்கள் மீது அதிக அளவில் கோபம் இருந்தாலும் மற்றவர்கள் முன்னிலையில் உங்களிடம் கோவப்பட மாட்டார்கள், உங்களை கஷ்டப்படுத்த மாட்டார்கள், காயப்படுத்த மாட்டார்கள். என்னதான் நம்ம ஒருத்தவங்க மேல கோபமா இருக்கும்போதும் கஷ்டப்படுத்தல இருக்கும்போதும் என்னதான் வெறியா இருந்தாலும் சரி, மற்றவங்க முன்னாடி நம்ம அவங்களை அசிங்கப்படுத்த மாட்டோம். ஏன்னா ஒரு நாள் அவங்களே உங்களை சொல்லுவாங்க, அவனே உன அப்படி பேசணும் தானே, நீ ஏன் இப்படி பேசின, நான் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடியனால நிறைய ஆண்களும் பெண்களும் தனக்கு பிடிச்சவங்களை மற்றவங்க முன்னாடி தப்பா பேச மாட்டாங்க, அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஒரு சிலவங்க பேசுறாங்கன்னா ஒரு சிலவங்கள முன் கோபம் இருக்கும், சப்புன்னு வார்த்தைகள் வந்துடும், தவறான விஷயங்கள் தான். பட் திருத்திக்குப்பாங்க கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் லைஃப்ல. ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. நீங்கள் விரும்பக்கூடிய நபர் உங்கள் கையில் தான் இருக்கு. யாரை விரும்பலாம், யாரை விரும்பக்கூடாது, யார் கூட வாழலாம், வாழக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அவ்வளோதான். ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். டாடா, see you, bye bye.